ஐசிசி இந்தியன் கிரிக்கெட் கவுன்சில் அவங்க வந்து ஒரு ஒரு பிளேயர் வந்து விளாட்றாங்க அப்படின்னா அவங்க ரிட்டைர்மெண்ட்டை காணதுக்கப்புறம் அவங்களோட அவங்க கிரிக்கெட்டுக்கு எந்த அளவு பங்களிப்பு வழங்கியிருக்காங்களோ ஸோ அவங்களுக்கு பெயர் சேர்க்கும் விதமாக இந்த ஹால் ஆஃப் ஃபேம் அப்படிங்கிற ஒரு இதை வந்து ஐசிசி கொண்டு வந்திருக்காங்க. அப்படி ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஐசிசியோட ஹால் ஆஃப் ஃபேமில் இணையப்பட்டுள்ள இந்திய வீரர் யார்? நிறையா வீரர்கள், நிறையா நாட்டை சேர்ந்த வீரர்கள் வந்து இணைந்தாங்க. இந்தியாவின் சார்பில் இணைக்கப்பட்டுள்ள அந்த இந்திய வீரர் யார்? இதற்கான பதில் நம்மளோட தலை மகேந்திர சிங் தோனி அவர்கள் தான் ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் ரீசெண்டாக இணைக்கப்பட்டுள்ளது. ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் எ மூமெண்ட் டு கிரைஸ் எக்ஸ்ட்ராடினரி லீட் ஃபார் மென் கிரிக்கெட்டர். ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேம் தோனிக்கு கௌரவம் வழங்கியுள்ளது. இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தான் தோனி. இவங்க வந்து 3 ஃபார்மேட்லேயே வந்து கிட்டத்தட்ட 538 ஆட்டங்களில் 17,266 ரன்கள் சேர்த்ததுடன் விக்கெட் கீப்பராக 829 விக்கெட்டுகளை வந்து சாய்த்துள்ளார். 2007ஆம் ஆண்டு T20 உலகக்கோப்பை போட்டியில் வந்து கோப்பை பெற்றுக் கொடுத்தார். 2011ஆம் ஆண்டு ஒருநாள் உலகக்கோப்பை சாம்பியன் பட்டம் வென்று கொடுத்தார். 2013ஆம் ஆண்டு சாம்பியன்ஸ் கோப்பை சாம்பியன் பட்டத்தை வென்று கொடுத்தார். இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு 4 நாடுகளை சேர்ந்த வீரர்களும் வந்து இதில் வந்து ஜெயிச்சிருக்காங்க, இணைந்துள்ளார்கள். ஆஸ்திரேலியாவை சேர்ந்த மேத்யூ ஹேடன் அவர்களும், தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த கிரெக் ஸ்மித் மற்றும் ஆம்லா அவர்களும், நியூசிலாந்தை சேர்ந்த டேனியல் வெட்டோரி அவர்களும், இங்கிலாந்தை சேர்ந்த சாரா டெய்லர் அவர்களும், பாகிஸ்தானை சேர்ந்த சானா மீர் அவர்களும் இந்த ஐசிசி ஹால் ஆஃப் ஃபேமில் வந்து இணைக்கப்பட்டுள்ளனர்.